இந்த சாப்டரில் செகண்டரி ஃபீச்சர்ஸ் மாடலிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்டரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே புதுசாக டெவலப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே உள்ள ஃபீச்சர்ஸில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்குறது தான் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸ். ஸோ எதெல்லாம் இதில் உள்ளே வரும் அப்படின்னா ஹோல்ஸ், எம்போஸ், ஷெல், பிளண்ட், ஸ்லாட், க்ரூ, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸில் இருக்குது. ஸோ ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதில் சம்திங் 3D மாடலை நான் எடிட் பண்ணிக்க போகிறேன், சில டூல்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன், சில ஷேப் மாற்றிக்க போகிறேன், அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸ் மாடலிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸ் மாடல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஃபீச்சர் மாடலிங் தான், இதுவும் ஃபீச்சர் மாடலிங் தான். பட் இந்த ஃபஸ்ட்டு உள்ள கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு வித்தவுட் பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா டீப்பாக பார்க்கலாம். ஹோல்ஸ், பாஸ், பாக்கெட், பேட், எம்போஸ், ஆஃப்செட் எம்போஸ், ஸ்லாட், க்ரூ, ரிப், டாட், த்ரெட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இது போக இந்த பிளண்ட், சாம்பர், ட்ரிம் பாடி எல்லாமே இதுலேயும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மெனுவில் ஹோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பேரண்ட் ஃபீச்சர்ஸ் தேவை. ஸோ பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஹோல்ஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த ஹோல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பேரண்ட் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான டிசைன் ஃபீச்சர் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடில் ஒரு பேரண்ட் ஃபீச்சர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹோல்ஸ் எல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு 200, அதே மாதிரி இது ஒரு 120, ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டெவலப் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஹோல்ஸை ப்ளேஸ் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபினிஷ்னு கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை டேப்பராக வேணாலும் நீங்கள் டேப்பராக மாற்றிங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 15 செட் பண்ணியிருக்கேன். அப்ளை, ஓகே. ஸோ இதில் மேலே ஹோல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹோல்ஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்ட்ரூடில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை சப்ராக்ட் பண்ணியே ஹோல்ஸ் டெவலப் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஹோல்ஸ் வேணும், ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஹோல்ஸ். ஸோ இந்த ஹோல் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு ஹோலுங்கிற ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்பில் ஜென்ரல் ஹோல், ட்ரில் சைஸ் ஹோல், ஸ்க்ரூ கிளியரன்ஸ் ஹோல், த்ரெட்டட் ஹோல், ஹோல் சீரியஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஹோல்னால் நார்மலாக ஒரு பொசிஷன் பண்ணி அதோட டெப்த்தும் டயமீட்டரும் மட்டும் தான் கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ எப்படி பொசிஷன் பண்ணுறது, நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் ஹோல் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனாக பொசிஷன் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஜென்ரல் ஹோலில் பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லைனா ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச் பண்ணுறப்ப எந்த ஃபேஸில் உங்களுக்கு இருக்கும், ஸோ இந்த ஃபேஸை தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸில் ஸோ எந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஒன்று ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்க, கர்சர் லொக்கேஷனா இல்லை எண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் வேணும், இங்கே ஒரு ஹோல்ஸ் வேணும். ஸோ இந்த க்ரீன் கலர் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹோல்ஸாக டெவலப் ஆகிரும். ஓகே. ஸோ ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுக்குறது மூலயமா எகெயின் நீங்கள் அந்த பழைய டேபிளை அட்டென்ட் பண்ணிட முடியும். ஸோ டேரக்ஷன்ஸ், ஸோ ஹோல்ஸ் அப்படினால அதர்ஸ் உங்களுக்கு ஹிடன் மோடில் தெரியுது, இதெல்லாம் ஹோல்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபுல் டெப்த் ஹோல் கொடுக்குறதுனால ஃபுல் டெப்த்தாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹோல் டைரக்ஷன் எப்படி இருக்கணும், எப்போவுமே ஃபேஸுக்கு நார்மலாக இருக்கணுமா இல்லை அலாங் டு வெக்டார்ஸ். ஸோ சைடில் ஒரு வெக்டார்ஸ் கிரியேட் பண்ணினா அந்த வெக்டார்ஸ்க்கு நார்மலாகவும் இந்த ஹோல்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நார்மல் டு ஃபேஸ் தான் உங்களோட ஹோல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபார்ம் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபார்ம் அண்ட் டைமென்ஷன்னா சிம்பிள், கவுண்டர் போர்டு, கவுண்டர் ஷங்க், டேப்பன். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஹோல்ஸ் போடணும்னா எந்த மாதிரி ஷேப் வேணும். ஸோ சிம்பிள் ஹோல்னால் டேரெக்டாக நீங்கள் ட்ரில் பண்ணது மாதிரி ஒரு ஹோல்ஸை டெவலப் பண்ணிடலாம், அது சிம்பிள் ஹோல்ஸ். சரி, கிளிக் பண்ணி நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதான் சிம்பிள் ஹோல்ஸ் ப்ளஸ் த்ரூ ஹோல்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வேண்டாம், ஒரு வேல்யூ கொடுத்து இதோட வேல்யூஸ் எவ்வளோது அப்படின்னா டெப்த் 50 இல்லை, ஜஸ்ட் ஒரு 35.
ஸோ நீங்கள் த்ரூ ஹோல் போட்டதுனால அந்த ஃபுல் டெப்த்தும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா டிப் ஆங்கிள். ஸோ இந்த டிப் ஆங்கிள் தான் 118. எப்போவுமே இந்த டிப் ஆங்கிள் 118 இருக்கும். ஸோ ஃபுல் டெப்த்து கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் தெரில. இப்போ நீங்கள் பாதி டிஸ்டன்ஸ் கொடுக்குறப்ப இந்த டெப்த்து உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ எக்ஸாக்டாக ஹோல்ஸ் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஹோல்ஸ் போட்டால் இது இருக்குமோ அதேமாதிரி ஹோல்ஸை நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். எஜெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நார்மல் டு ஃபேஸ் சிம்பிளில் கவுண்டர் போர்டு. ஸோ கவுண்டர் போர்டு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸுக்கு டயாமீட்டர் பெருசாகி அதுக்கப்புறம் கவுண்டர் போர்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுண்டர் போர்டு டயாமீட்டர் எவ்வளவு? கவுண்டர் டயாமீட்டர் ஜஸ்ட் ஒரு 30. அவரோட டெப்த் எவ்வளோ இருக்கணும்? ஜஸ்ட் ஒரு 15 இருந்தாலே போதும். இது அடுத்த டயாமீட்டர் 25. இதோட டெப்த்து 50 வேண்டியில் 45 இல்லைனா 40. ஸோ இதுதான் உங்களோட கவுண்டர் போர்ட்ஸ். ஸோ இது மாதிரி கவுண்டர் போர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ட்ராக்ட் ஆப்ஷன் இருக்குது. நன்னு சொல்லிட்டிங்கன்னா இதோட ப்ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு ஹோல்ஸ் சாய்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்போயுமே ஹோல்ஸ் கிரியேட் பண்ணும்போது இங்கே சப்ட்ராக்ட்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது கவுண்டர் போர்ஸ். ஸோ எகெயின் ரிட்டர்ன் வர்றோம். கவுண்டர் ஷங்க். ஸோ இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் டேப்பராக இருந்துச்சுன்னா அதான் கவுண்டர் ஷங்க். ஸோ கவுண்டர் ஷங்குக்கு மட்டும் உங்களுக்கு ஆங்கிள் இருக்கும். ஸோ ஆங்கிள் எவ்வளோதுன்னா 60 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ லென்த்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். டேப்பர்ட் ஹோல். ஸோ ஸ்ட்ரெயிட் ஹோல் தான், பட் இந்த ஹோல்ஸ் டேப்பராக வேணும். எவ்வளோ டேப்பர் ஆங்கிள்? 6 டிகிரி. இந்த ஆங்கிள் நீங்கள் மைனஸில் கொடுக்குற உங்கள் டேப்பர் ஹோல் ஆப்போசிட் தான் கிரியேட் ஆகும். ஸோ மேனுஃபேக்சரிங் ரூல்ஸ் படி எப்போவுமே இந்த ரூல்ஸ் உங்களுக்கு ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ இதான் டேப்பர் ஹோல்ஸ். ஸோ இது எல்லாமே ஜென்ரல், அதாவது ஜென்ரலாக உள்ள சிம்பிள் ஹோல்ஸை கிரியேட் பண்ணிங்க. சிம்பிள் ஹோல்னா ஸ்ட்ரெயிட் ஹோல்ஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டயாமீட்டர்ஸ் எவ்வளோ டெப்த் அப்படின்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கிட்டீங்க. இப்போ 20, 19, 19.5 கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும். ஸோ டயாமீட்டர் 10க்கு ட்ரில் பிட் இருக்குது, 12க்கு ட்ரில் பிட் இருக்குது, 16க்கு ட்ரில் பிட் இருக்குது. பட் 13க்கோ இல்லை 13.5க்கோ 13.7க்கோ ட்ரில் பிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சிம்பிள் ஹோலில் நீங்கள் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ட்ரில் சைஸ் ஹோலில் ஸ்டாண்டர்டாக உள்ள ட்ரில் பிட் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ட்ரில் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னென்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸு மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எல்லா சைஸையும் இதில் செட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்டாக இந்த ட்ரில் சைஸ் இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளேஸ் ஆகிரும். ஸோ ட்ரில் சைஸ் ஹோல்ஸ் என்ன சைஸில் வேணும்? 1.45 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ எக்ஸாக்டாக கஸ்டம். ஸோ கஸ்டம்னு சொல்லிட்டிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்னா இந்த டயாமீட்டர் நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ டெப்த். ஸோ ட்ரில்லோட டயாமீட்டர் தான் கான்ஸ்டன்ட்டை தவிர டெப்த் நீங்கள் எந்த அளவு நீங்கள் உள்ளே இன்சைட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் மாறிக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் சாம்பர் வேணாலும் ஆரம்பத்தில் சாம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 டயாமீட்டருக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, 22ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த சாம்பர் வேணாலும் சாம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் வேணுமா சாம்பர் வேணுமா? ஸோ எனேபிள்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாகவே எனேபிள்ஸாக இருக்கும். இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த சாம்பர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த சாம்பர்ஸ் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இப்போனா சாம்பர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இந்த சைஸ் உள்ள ஹோல்ஸுக்கு சாம்பர்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஸ்டாண்டர்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ட்ரில் சைஸ் ஹோல். ஸோ அடுத்தது ஸ்க்ரூ கிளியரன்ஸ் ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூ கிளியரன்ஸ் ஸ்க்ரூ அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன ஸ்க்ரூக்காண்டி கிரியேட் பண்ண முடிய ஹோல்ஸ். ஸோ இதுக்கு கிளியரன்ஸு என்ன சைஸ் எல்லாமே செட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ வித் கிளியரன்ஸோட இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணதுனால எல்லாமே ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இதில் சிம்பிள், கவுண்டர் போர், கவுண்டர் ஷங்க் 3மே இருக்குது. ஸோ 3மே சேம் தான். ஸ்க்ரூ டைப் என்ன மாதிரியான ஸ்க்ரூ டைப் யூஸ் பண்ண போகிறீங்க, அதோட சைஸ் என்ன, M12 போல்டா M64ன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். M4. ஸோ எந்த மாதிரி ஸ்க்ரூ யூஸ் பண்ண போகிறீங்க? ஸோ ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேன், போல்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்காண்டி இந்த ஹோல்ஸ் போடுறோன்னா ஒரு போல்டு போடுறதுக்காண்டி. ஸோ அதனால் எந்த மாதிரி டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக த்ரெட்டை பேஸ் பண்ணியே கிரியேட் ஆகும். M14 போல்டு யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை M12 போல்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது தகுந்தாப்புல போல்டு உங்களுக்கு அது இந்த ஹோல்ஸ் கிரியேட் ஆகிரும். ஃபிட் எப்படி இருக்கணும்? க்ளோஸ் ஃபிட்டா, நார்மல் ஃபிட்டா, லூஸ் ஃபிட்டா? ஸோ க்ளோஸ் ஃபிட்டுங்கிறது டைட் பண்ணுறப்ப அது எக்ஸாக்டாக கிளியரன்ஸ் ரொம்ப மைனஸ் ஆகும். நார்மல் ஃபிட்டுங்கிறது நார்மல் ரேஞ்சிலையும், லூஸ் ஃபிட்டுங்கிறது ஈஸி டு ரிமூவபிளாக இருக்கும்.
இப்போ க்ளோஸ் ஃபிட்னு கொடுத்தேன்னா டைமென்ஷன் பாருங்கள் 13 மாறுது. இதே நார்மல் ஃபிட்னா 13.5 இருக்கும். லூஸ்னா 14 இருக்குது. ஸோ இதுக்குள்ளது ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக M12 போல்டோட சைஸ் M12 தான் இருக்கும். பட் இந்த டயாமீட்டர் ஹோல் டயாமீட்டர் 14.5 இருக்குது. அப்போ 2.5 கிளியரன்ஸ் இருக்குது. அதனால இது லூஸாக இருக்கும். இதோ க்ளோஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா M12 போல்ட்டுக்கு M13 டயாமீட்டர் எக்ஸாக்டாக கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் அங்கே ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ டெப்த் 35 கொடுத்தாலும் 35 நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிள் ஹோலில் ஸ்க்ரூ கிளியரன்ஸ் ஹோல். அடுத்தது த்ரெட்டட் ஹோல். ஸோ ஹோல்ஸ் போடணும் ப்ளஸ் அதோடைய த்ரெட்டட் ஹோல்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு போல்டு போடுறதுக்காண்டி நீங்கள் இந்த ஹோல்ஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மணி நேரத்தில் த்ரெட்டட் உங்களுக்கு அவசியம். ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் த்ரெட்டட் ஹோல் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணி த்ரெட்டட் ஹோல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிடுவோம். ஹோலோட டேரக்ஷன் என்ன? ஸோ நார்மல் டு ஃபேஸானு நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபார்ம் அண்ட் டைமென்ஷன். த்ரெட்டோட டைமென்ஷன் எப்போவுமே த்ரெட்டட் ஹோலில் த்ரெட்டோட டைமென்ஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட்டோட டைமென்ஷனை சொல்லும் போது அது என்ன சைஸில் இருக்குது? M10 1.5. ஸோ M10 M12 அதோட மேஜர் டயாமீட்டரும் இந்த இன்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் எல்லாமே உங்களோட பிச் வேல்யூவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேடியல் என்கேஜ் எவ்வளோ இருக்கணும்? டெப்த் கஸ்டம் சைஸ். ஸோ த்ரெட்டோட டெப்த் எவ்வளோ இருக்கணும்? ஸோ டோட்டல் டெப்த் 35. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20ங்கிறது ஹோலோட டெப்த். அதில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த த்ரெட் வேணும்? அப்படி ஃபார்ம் ஆகிற த்ரெட்டு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நான் அப்ளைன்னு கொடுக்குறேன். இதுக்கு நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன். உங்களுக்கு த்ரெட்டட் ஹோல் இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டீட்டெயிலிங்கில் இது தெளிவாக தெரியும். ஸோ இது மாதிரி டேரெக்டாக த்ரெட்டட் ஹோலையும் ஃபார்ம் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஹோல் சீரீஸ்னால் நிறைய ஹோல்ஸை நீங்கள் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள் ஹோல் அதில் என்ன கிளியரன்ஸு, M10 வேணும், நார்மல் ஃபிட் வேணும், டைமென்ஷன் எப்படி இருக்கணும்னு எல்லாமே ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஹோல்ஸை ஈஸியாக நீங்கள் ஹோல் சீரிஸ் மூலமாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோல்ஸை நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறது இங்கேருந்து அக்சஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பொசிஷன் ஸ்பெசிஃபிக்கில் ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் எடிட் பண்ணாலே போதும். ஃபினிஷ் ஸ்கெட்ச். எந்த மாதிரி ஹோல்ஸ் வேணும்? இது ஜஸ்ட் ஒரு 10 இருக்கணும். அன்டில் நெக்ஸ்ட் வேண்டாம், வேல்யூ செட் பண்ணிவிட்டு இது ஒரு 35. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஹோல்ஸை ஈஸியாக ஒரு ஃபேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் ஃபேஸாக தான் இருக்கணும். ஸ்டாட்டிக் வயர்ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஹோல்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது மெனுவில் இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் பாஸ். ஸோ பாஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ரூடு மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ புதுசாக ஒரு பிளானர் ஃபேஸில் ஒரு சின்ன சாலிட் பாடி, அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாலிட் பாடி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாஸ் கிளிக் பண்ணுறேன். ஷேப் பிளானர் ஃபேஸ். எது பிளானர் ஃபேஸ்னால் இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸில் தான் ஒரு பாஸ் வேணும். ஸோ இதான் உங்களோட பாஸ். ஜஸ்ட்டு இது மாதிரி ஒன்று கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளாஸ்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் லாக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னா ஈஸியாக நீங்கள் பாஸ்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நான் ஷெல் பண்ணிக்கிறேன். ஸோ ஷெல் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இதுட்ட ஒரு லாக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சரில் பாஸ் இங்கே கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இதுட்ட இருக்குது. ஸோ எப்படி அதை பொசிஷன் பண்ணலான்னு நீங்கள் டைரக்ஷனை வச்சு பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டயாமீட்டர் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு அண்ட் டேப்பர் ஆங்கிள் எவ்வளவு. ஸோ டேப்பர் ஆங்கிளை நான் 3ன்னு செட் பண்ணுறேன். இல்லை 4 செட் பண்ணேன்னா தகுந்தாப்புல சேஞ்ச் ஆகும். அதோட ஹைட் எவ்வளோதுன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் இன்னொரு பிளேட் இருக்குது. அது வந்து இங்கே லாக் ஆகிற மாதிரி இருக்கணும்னு ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் இது பொசிஷன். ஸோ ஹரிசாண்டல் பொசிஷன் எப்படி இருக்கணும்?
ஸோ ரெண்டு கிளிக் பண்ணும்போது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 13.8. சப்போஸ் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இது ஒரு 20. ஸோ இது மாதிரி இந்த பாஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 சைடு வேணுனாலும் ஈஸியாக நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணி காப்பி பண்ணி கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி 4 சைடு வேணும், இந்த சைடு வேணும், இந்த சைடு வேணுனாலும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹோல்ஸ் இந்த இதிட்ட ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஸோ எந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம்? இந்த டிப் ஆங்கிள் 118 தேவையில்ல, டயாமீட்டர்ஸ் இவ்வளோ தேவையில்லை. இப்போ இந்த இதிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரூ கிளியரன்ஸ் ஹோல். ஸோ இந்த ஸ்க்ரூ கிளியரன்ஸ்க்காண்டி ஹோல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதோட டெப்த்து வந்து ஜஸ்ட் 15. இவ்வளோ தான் ஹோல்ஸ். இல்லை 10 தான் வேணும். டயாமீட்டர் ஸ்டாண்டர்ட் ஆகிறதுனால M25. ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டதுக்கப்புறம் சாம்பர் வேணாலும் சாம்பரை கிரியேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக சப்ராக்டில் இருக்கணும். அப்படியே ஓகே. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதிட்ட லாக் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி செட்டிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸுங்கிற ஆப்ஷனை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைனா நாமளாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 4 சைடு வேணாலும் நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி இல்லை பேட்டர்ன் ஆப்ஷன் மூலயமா பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இதெல்லாம் பேட்டர்ன் பண்ணுங்கிறது நம்ம ஒவ்வொரு சாப்டராக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்தது மெனுவில், வியூவில், இன்செட்டில், டிசைன் ஃபீச்சர்ஸில் பாக்கெட். ஸோ பாக்கெட்டும் சேம் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு சாலிடாக டெவலப் பண்ணீங்க, பட் அந்த பாக்கெட் என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாக்கெட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் செட் மூலயமா ஒரு பாக்ஸாக மாற்றிக்கிறேன். எகெயின் மெனுவில், இன்செட், டிசைன் ஃபீச்சர்ஸில் பாக்கெட். ஸோ இந்த பாக்கெட்டில் 3 டைப்ஸ் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் பாக்கெட், ரெக்டாங்கல் பாக்கெட், ஜென்ரல் பாக்கெட். ஸோ ஜென்ரல் பாக்கெட்ஸ்னால் எதுன்னு நீங்கள் தனித்தனியாக சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இதுலேயே இன்செட்டில், டிசைன் ஃபீச்சர்ஸில் பாக்கெட் சொல்லிட்டு சிலிண்ட்ரிக்கல் பாக்கெட்ஸ் வேணுமா, ரெக்டாங்கல் பாக்கெட்ஸ் வேணுமா. இப்போ ரெக்டாங்கல் பாக்கெட்ஸ்னால் எந்த ஃபேஸில் வேணும்னு கேட்கும். ஸோ எந்த ஃபேஸில் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாலிட் ஃபேஸ். ஸோ ரெண்டையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபேஸ் எந்த ஃபேஸில் வேணும், அதுக்கு பர்பனிலாக உள்ள எந்த ஃபேஸ், அதாவது டெப்த்து எதில் எடுக்கணும், வித் அண்ட் லென்த் எவ்வளோ இருக்கணும். கார்னர் ரேடியஸ் எல்லாமே ஒன்று இருக்கும். ஃப்ளோ ரேடியஸுங்கிறது கீழே போய் மவுண்ட் ஆகிறப்போ உள்ள ரேடியஸ் எவ்வளவு, அது வந்து ஒரு 0.6. டேப்பர் ஆங்கிள் வேணாலும் டேப் ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். டேப்பர் ஆங்கிள் 2 ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இதுட்டு அது பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ இது பொசிஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ XY, ஹரிசாண்டல், வெர்டிக்கல் எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல்னு கொடுத்துட்டு இதுக்கும் இதையும் கிளிக் பண்ணி இது எவ்வளோ இருக்குன்னு 25 இருக்குது, பட் இது வந்து ஒரு 15 வேணும். அவன் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு செட் பண்ணினா அங்கே எடுத்துகிட்டு உங்களுக்கு பாக்கெட் டெவலப் ஆகிரும். ஸோ இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது டெப்த்து, லென்த்தும் வித்தும் கொடுத்தீங்க. அதே மாதிரி இங்கே உள்ளது இந்த ஃபில்லட் ரேடியஸு, இது ஃப்ளோர் ரேடியஸ். ஸோ இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும், பாக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணாலும் ஈஸியாக பாக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பாஸ், செகண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேறு எந்த மாதிரி பாக்கெட்ஸ் வேணாலும் ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நாமளாக அது பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் கிரியேட் பண்ணி அதை ஹோல்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு எண்ட்லையும் ஃபில்லட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக இதை நீங்கள் பாஸ் மூலியமாக எடுத்துடலாம். பாஸ் அண்ட் பாக்கெட்ஸ் மூலியமாக இது ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்செட்டில், டிசைன் ஃபீச்சர்ஸில் பாக்கெட்ஸை டெவலப் பண்ணியாச்சு. ஸோ பேட் அப்படிங்கிறதும் சேம் கான்செப்ட் தான். ஸோ மெட்டீரியல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷீட் மெட்டலில் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பாக்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டேன், எந்த ஃபேஸில் வேணும் அதுக்கு ஈவனாக உள்ள சாலிட் ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் 30 ஹைட் ஒரு 15 செட் பண்ணிக்கிறேன். கார்னர் ரேடியஸ், கார்னர்னா அந்த வெர்டிக்கல் கார்னர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் 1ன்னு செட் பண்ணிவிட்டு டேப்பர் ஆங்கிள் ஒரு 3 செட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா
ஸோ இன்வைட் ரெக்டாங்கிள் பேட் கார்னர் ரேடியஸ். ஸோ இந்த கார்னர் ரேடியஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 0.1 செட் பண்ணிட்டேன். ஸோ டேப்பராக இல்லைனா அது கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்னர் ரேடியஸ் உங்களுக்கு இங்கே டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதோட பொசிஷனை மாற்றுறதுக்கு டேரெக்டாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி டேரெக்டாக ஒரு பாஸ் இல்லை வேறு எதுவும் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பாக்கெட் எடுத்துக்கலாம். அதுமாதிரி பேடுங்கிறது எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பேடையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் எம்போஸ். ஸோ எம்போஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்சிலேருந்து நீங்கள் அதை சாலிடாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் நீங்கள் ஒரு சாலிட் டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த எம்போஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடில் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த டேட்டம் பிளானில் கிளிக் பண்ணி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் வர்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணிக்கிறேன். சிமெட்ரிக்காக வேணும். எவர் டிஸ்டன்ஸ்னால் 25 இருக்கணும், இல்லைனா ஒரு 40 இருக்கணும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஷன் இன்னும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க்குன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஆர்க்கு 3 பாயிண்டாக இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் இதை ட்ரிம் பண்ணிடுறோம். ஃபினிஷ் ஸ்கெட்ச், சேம் ஆப்ஷன், ஓகே. ஸோ இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் புதுசாக ஒரு ஸ்கெட்சில் புதுசாக ஒரு ஷேப்பை நீங்கள் வரையணும். ஸோ புதுசாக நான் இப்போ ஸ்கெட்ச் வரைகிறேன், இந்த ஃபேஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஏன்னா ஃப்ளாட் ஃபேஸில் மட்டும்தான் உங்களால் கர்வ்டு சர்ஃபேஸை வரைய முடியும். ஸோ இந்த மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் டேட்டம் பிளானை டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன். எவர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா மேலே நம்பர் ரைஸ் பண்ணிக்கலாம். 100 அப்படின்னு இருக்கு. ரிவர்ஸ் டைரக்ஷன், அப்ளை, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். இந்த டேட்டம் பிளானில் வரைஞ்ச ஸ்கெட்சை எப்படி அந்த ஃபேஸில் நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டம் பிளான்லேயே இன்னொரு ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிப்போம். ஃபிஃப்டியும் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இதையும் ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்காண்டி 40 கிரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச், இந்த இதுகிட்ட எக்ஸ்ட்ரூட், இந்த ஆப்ஜெக்டை மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். 80 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். பட் ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், 30லேருந்து ஆரம்பிக்கணும். டேப்பர் ஆங்கிள் வேணால் டேப்பர் ஆங்கிள் கொடுத்துங்க. ஸ்டார்ட்லேருந்து டேப்பர் ஆங்கிள் கிரியேட் ஆகணும். ஒரு டிகிரி வந்து 7.5 டிகிரி டேப்பர் ஆகணும். அப்ளை. ஸோ மேவும் டெவலப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது அகெயின் இந்த ஸ்கெட்சையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கெட்சை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெனுவில் இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் எம்போஸ். ஸோ எம்போஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் கர்வ். ஸோ எந்த கர்வ்னு ஃபஸ்ட்டு கேட்கும், அடுத்தது எந்த பாடின்னு கேட்கும். ஸோ இதுதான் உங்களோட கர்வ்ஸ். ஸோ 4 கார்னருமே நம்ம சேவ் பண்ணுறோம். அடுத்தது செலக்ட் ஃபேஸ். எந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ். ஸோ நீங்கள் எங்கே வரைஞ்சிங்களோ அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ட் ஃபேஸ் வரையும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபேஸை நீங்கள் வரைகிறது கஷ்டம். ஸோ எண்ட் பாயிண்ட் எப்படி இருந்தாலும் அதுவும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடம் உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதையும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடில் இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் வேணும், இல்லை சிமெட்ரிக்காக வேணும். எப்படி வேணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், எம்போஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு இதே மாதிரி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப
மெனுவில் இன்சர்ட் டிசைன் ஃபீச்சர்ஸ் எம்போஸ், இதான் உங்களோட கர்வ். இந்த கர்வை கிரியேட் பண்ணி செலக்ட் ஃபேஸ், இதான் உங்களோட ஃபேஸ். ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆகிரும். இல்லை எண்டு கேப்புங்கிற ஆப்ஷன் மூலயமா பிளான் செக்ஷன். ஸோ பிளான் ஆஃப் செக்ஷனுங்கிறது இந்த செக்ஷன் உங்களுக்கு பிளானில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எம்போஸ்டு ஃபேஸ் அப்படின்னா எந்த ஃபேஸை நம்ம எம்போஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து தான் உங்களுக்கு டெவலப் ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகி இங்கேருந்து டெவலப் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எந்த பிளானில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த பிளான்லேருந்து எந்த ஃபேஸை கொடுத்தோமோ அந்த ஃபேஸ் வரையுமே இது டெவலப் ஆகிருக்கும். செகண்ட் திங்கிங் எம்போஸ்டு ஃபேஸஸ். ஸோ எந்த ஃபேஸில் எம்போஸ் பண்ணோமோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இது எம்போஸ் ஆகணும். ஸோ இது -5 கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். ஸோ +5 கொடுத்துட்றேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த என் கேப்பை கொடுத்துக்கலாம். ஸோ மேலே ரைஸாக கீழே உள்ள பேஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரிவர்ஸ் டைரக்ஷன் மேலே வேணுமா இல்லை கீழே வேணுமா, எம்போஸ் ஆப்ஷன். ஸோ கீழே வச்சு அப்ளையும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். அதே சேம் டைம் நீங்கள் ரிவர்ஸில் மாற்றி வேணாலும் கொடுத்துக்க முடியும். மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ் எம்போஸ், இந்த 4 கர்வையும் கிளிக் பண்ணி இந்த ஃபேஸில் இதை கிளிக் பண்ணுறோம். 20 வேணும், அது ரிவர்ஸில் வேணும். ப்ரிவியூவில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவியூவாக தெரியும். சப்போஸ் இதை நான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் ரிவர்ஸில் கொடுத்துக்க முடியும். எம்போஸ் டைரக்ஷன் என் கேப்பை உள்ளது, ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்படி என்போஸ் ஆகிறப்பயே இது டேப்பர் ஆகணும். ஸோ இந்த இதுகிட்ட பட்டுச்சுன்னா எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுமோ அதுலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ப்ளஸ் டிராஃப்டிங் உங்களுக்கு வேணாலும் டிராஃப்டிங் கொடுத்துக்க முடியும். ஸோ 5 டிகிரி இல்லை, இது 8 டிகிரி டிராஃப்டிங் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக நேராக வந்தால் எந்த அளவு டிராஃப்ட் ஆகுமோ அந்த அளவு இது டிராஃப்ட் ஆகும். ஸோ டிராஃப்ட் தேவையில்லைனாலும் டிராஃப்ட் நீங்கள் எடுத்து விட்டலாம். ஃப்ரீ எட்ஜ் ட்ரிம்மிங். ஸோ ட்ரா டைரக்ஷன் நார்மல் டு சர்ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிவியூவில் நீங்கள் செட் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது எம்போஸ்டு ஃபேஸ். ஸோ இதே அடுத்த உள்ள டேட்டம் பிளேன். டேட்டம் பிளேன் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஒரு ஃபேஸை கொடுக்காம டேட்டா மேலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், டேப்பர் ஆங்கிள் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ டேப்பர் வேணாலும் நீங்கள் டேப்பரில் என் கேப் எவ்வளவு வேணும், இது ஒரு 5 இருந்தால் போதும், அதுமாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பிளான் வேணும் கொடுத்தாலும் டேட்டா பிளான் வேணும் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபேஸ் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. செலக்டட் ஃபேஸ். ஸோ இன்னொரு ஃபேஸை கேட்கும், அப்போ நான் இந்த ஃபேஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா 2 ஃபேஸும் அது எடுத்துக்கும். ஸோ இது 2 ஃபேஸுமே கம்பைன் ஆகணும் அப்படின்னா இந்த ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கு மாறணும், அதே சேம் டைம் இந்த ஃபேஸுக்கு மாறணும் அப்படிங்கிறப்ப இன் பிளேஸ். ஸோ ஆஃப்செட் 10 mm ஆஃப்செட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீ எந்த லொக்கேஷனில் ஃபேஸ் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபேஸையும் எடுத்துக்க முடியும். ஸோ எம்போஸ் ஃபேஸை இங்கே சூஸ் பண்ணிட்டீங்க. அதேமாதிரி எண்டு கேப் எப்படி இருக்கணும், எண்டு எங்கே இருக்கணும், பிளான்லேயே இருக்கணுமா, எம்போஸ் ஃபேஸில் இருக்கணுமா, டேட்டம் பிளானில் இருக்கணுமா, இல்லை செலக்ட் ஃபேஸ், நான் செலக்ட் பண்ணுற ஃபேஸ் தான் இருக்கணுமா. ஸோ செலக்ட் பண்ணுற ஃபேஸ் பிளான் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதுக்கு ஆஃப்செட் கொடுத்து 10 mm. ஸோ பார்த்தீங்கன்னா 10 mm ஆஃப்செட்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அகெயின் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபீச்சர்ஸ், எடிட் வித் ரோல் பேக்னு கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் செலக்டட் ஃபேஸில் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதே ரிவர்ஸ் டைரக்ஷன் மேலேயா கீழேயா. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் நீங்கள் போய் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ் பண்ணுறது தான் இந்த எம்போஸ் ஆப்ஷன். டிராஃப்ட் மெத்தட், ட்ரூ டிராஃப்டாக எந்த மாதிரி டிராஃப்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக எப்படி ஒரு ஸ்லாட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மாடலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு மாடல் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஃபைலில் நியூ. ஸோ இந்த நியூவில் மாடர்ன் கிளிக் பண்ணி ஸோ அதுக்கு நேம் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இன்ஃபோ ஸ்லாட்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பேஸ் ஃபீச்சர்ஸ் தேவை. ஸோ அந்த பேஸ் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் ஸ்லாட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் பேஸ் ஃபீச்சர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் நான் சின்ன ஒரு பிளாக் ரெடி பண்ணி அதில் எப்படி ஸ்லாட் க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு லேத்தோட பெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த லேட்டிங்கன்னா
ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி இருக்கும். அதில் உங்களோட கிரிப்புக்காண்டி ஸ்லாட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ஸ்லாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட பேரண்ட் ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்ட்ரூட் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடில் எந்த பிளானை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த பிளானில் தான் நான் இந்த எக்ஸ்ட்ரூடை கிரியேட் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு உங்களோட ஃபீச்சர்ஸ் ஸோ டைமென்ஷனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1000 mm ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் வியூ எகெயின் 400 mm. ஸோ இந்த மெயின் பிளாக்கை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் கொடுத்துட்டு இதை ஒரு 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட லேத்தோட பெட் அப்படின்னா இது மேலே தான் உங்களுக்கு ஸ்லாட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? திக்னஸ் ஒரு 180 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் உங்கள் லேத்தில் உள்ள அண்டர் பெட். ஸோ இது மேலே தான் ஸ்லாட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த ஸ்லாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி ஷேப் வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஸ்லாட் இதில் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக 5 டைப்ஸில் இருக்கும். ஸோ ஸ்லாட்டுன்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ரெக்டாங்குலர் ஸ்லாட், பால் அண்ட் ஸ்லாட், யூ ஸ்லாட், டி ஸ்லாட், டவு டே ஸ்லாட்னு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் இருக்குது. ஸோ எல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்னா உங்களோட பாட்டம் ஃபேஸ், உங்கள் ஸ்லாட்டோட பாட்டம் ஃபேஸ் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்னா ஃப்ளாட்டாக இருக்கும், பால் ஷேப்னா அது பால் மில் பண்ண மாதிரி இருக்கும், யூ ஸ்லாட்டா இல்லை டி ஸ்லாட்டா டவு டே ஸ்லாட்டான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ ஸ்லாட்டுங்கிறது நீங்கள் டாப் டு எண்ட், ஸோ லென்த்து கேட்காம இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸ் வரையும் த்ரூவாது ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதுலேயே நம்ம எல்லா ஸ்லாட்டையும் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஸ்லாட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஓகே. ஸோ ஸ்லாட் அப்படின்னாலே எந்த ஃபேஸில் உங்களுக்கு ஸ்லாட் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுலேருந்து லென்த்தையும் அதில் டெப்த்தும் அது எடுத்துக்கும். ஸோ எந்த சாலிட் ஃபேஸில் உங்களுக்கு வேணும், ஸோ சாலிட் ஃபேஸை கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டம் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் இது நேம் தெரியுது இந்த டேட்டம் லைன் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நேமையும் நீங்கள் டைப் பண்ணி ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் இந்த ஃபேஸை பிக் பண்ணுங்கள், சாலிட் ஃபேஸும் கிரியேட் ஆகிட்டு அடுத்தது ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதோட ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் எதை எடுத்துக்கணும். ஸோ ஹரிசாண்டலாக நான் மூவ் பண்ண போகிறேன், டாப் டவுன் மூவ் பண்ண போகிறேன், அதோட பொசிஷனுக்காண்டி நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எதெல்லாம் இந்த ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸை கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட்டை கொடுத்துக்க முடியும், இன்னொரு சாலிட் ஃபேஸை கொடுத்துக்க முடியும், ஒரு டேட்டம் ஆக்சிஸ், டேட்டம் லைன், வெர்டிகல் ரெஃபரன்ஸ். சப்போஸ் நீங்கள் இனிமேல் தரப்போகிறது வெர்டிகல் ரெஃபரன்ஸ் ஆனாலும் வெர்டிகல் ரெஃபரன்ஸை கொடுத்துக்க முடியும். ஸோ வெர்டிகல் ரெஃபரன்ஸ் தேவையில்லை, ஏன் அப்படின்னா அந்த ஸ்லாட் கண்டிப்பாக இது மேலே தான் பிளேஸ் ஆக போகுது வித் பர்டிகுலர் டெப்த்தோட. ஸோ இப்போ அந்த ஸ்லாட் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ பட் இந்த பொசிஷனில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த பொசிஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னா இதான் உங்களோட ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஸ்லாட் கிரியேட் ஆகிடும். சப்போஸ் இதோட டேரக்ஷனை மாற்றினாலும் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸை இந்த சைடு கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எக்ஸ் டேரக்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ லென்த்து வேணும், லென்த் ஒரு 300ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வித் அப்படிங்கிறது ஸ்லாட்டோட வித்து தான், அதோட வித்தாக கேட்கும். இது ஒரு 30. டெப்த் எவ்வளோ இருக்கணும், 10. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதுட்ட ஒரு ப்ரிவியூ ஒன்று காமிக்கும். இதான் உங்களோட ஸ்லாட்டோட பொசிஷன். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், லென்த்து, இது உங்களோட வித்து, டெப்த்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ நீங்கள் ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால ஹரிசாண்டல் பொசிஷன் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது. ஸோ எப்படி பொசிஷன் பண்ண போகிறீங்க, இதை சென்டராக கொண்டு வர்றதுக்காண்டி சென்டர் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக இந்த லென்த்து 400 இருக்குது. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் அப்போ எங்கே இருக்கணும், 200. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக இந்த ஸ்லாட் உங்களுக்கு சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் சென்டரில் பிளேஸ் ஆனாலும் சென்டரில் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் ஒரு ஸ்லாட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பேர் தான் ரெக்டாங்கிள் ஸ்லாட். ஸோ இந்த இதுட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதோட பாட்டம் ஃபேஸ் இருக்கும். ஸோ எண்டில் மட்டும் உங்களுக்கு யூ ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்லாட் வேணுமோ அத்தனை ஸ்லாட் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஸ்லாட் நிறையா உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி சில அட்வான்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸை நீங்கள் ஸ்லாட்டையே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்லாட் கிரியேட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி தான் மற்ற ஃபீச்சர்ஸ் பண்ண போயிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்லாட்டை இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட ரெக்டாங்கிள் ஸ்லாட். ஸோ இது வேறு என்ன ஸ்லாட் இருக்குது அப்படின்னா இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பால் லென்த் ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ பால் லென்த், ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் கேட்கும். எது சாலிட் ஃபேஸ், இதான் உங்களோட சாலிட் ஃபேஸ். எது ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ், இதான் சேம் ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ். பால் டயாமீட்டர் எங்கே இருக்கணும், பால் டயாமீட்டர் ஒரு
10 செட் பண்ணிக்கிறேன். டெப்த் எவ்வளோதுன்னா அது 10. டெப்த்து 15 செட் பண்ணிட்டு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 300. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த டெப்த்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ இதை பொசிஷன் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டுனா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிரும். நீங்கள் கொடுத்த டெப்த்தில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பால் ஷேப்பில் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த எண்ட் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் ரெக்டாங்குலரும், ஸோ இந்த மாதிரி பால் ஷேப்பில் இருந்தால் அது பால் எண்ட் மில்லும் சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாட் எப்போவுமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். பட் அந்த எண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதா அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட். ஸோ இது மாதிரி ஸ்லாட் வேணுனாலும் நீங்கள் ஈஸியாக இது மாதிரி ஸ்லாட்டை எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்லாட்டில் யூ ஸ்லாட். ஸோ அதேமாதிரி ஒரு சாய்ட் ஃபேஸ் எடுத்துப்போம். இந்த சாய்ட் ஃபேஸை நம்ம ஹரிசான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வித் எவ்வளவு டெப்த் எவ்வளவு கார்னர் ரேடியஸ்னு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். கார்னர் ரேடியஸ் 0.5ன்னு கொடுத்துட்டேன். ஸோ டோட்டல் லென்த்து இதுவும் 300. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது கொடுத்த டெப்த்தில் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ரெக்டாங்கிள் ஸ்லாட் போட்டது மாதிரி தான் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். பட் இந்த என் கார்னர், ஸோ கார்னரையும் நீங்கள் டேரெக்டாக ஃபில்லட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூ ஸ்லாட். இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு யூ ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ யூ ஸ்லாட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இந்த யூ ஸ்லாட்டையோ இல்லை பால் எண்ட் ஸ்லாட்டையோ எடிட் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் லேஅவுட் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெக்டாங்கிள் ஸ்லாட் எடிட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி எடிட், அதுமாதிரி பால் ஸ்லாட் யூ ஸ்லாட்னு தனித்தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எது வேணுமோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வியூவில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்லாட் எகைன் போய்க்கிறேன். டி ஸ்லாட். ஸோ டி ஸ்லாட் என்ன ஷேப்பில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் அவங்களோட சாய்ட் ஃபேஸ், இது ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ், இதான் அவங்களோட ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஸோ டி ஸ்லாட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு 2 டைமென்ஷன் இருக்கும். ஸோ டி என்ன ஷேப்பில் இருக்கும்னா டாப்பில் ஒரு டைமென்ஷன் இருக்கும், எண்டில் ஒரு டைமென்ஷன் இருக்கும். ஸோ டாப்பில் எவ்வளோ வித்து இருக்கணும்? ஸோ டாப்பில் 20 வித்து இருக்கணும். டாப்பில் டெப்த் இருக்கணும். ஸோ அந்த டெப்த் ஜஸ்ட் ஒரு 5 தான். அடுத்தது பாட்டம் வித். ஸோ பாட்டம் அந்த டை எவ்வளோ வித்து இருக்கணும் அப்படின்னா அது ஒரு 10 இருக்கணும். ஸோ பாட்டம் டெப்த்து உங்களுக்கு ஒரு 10 இருக்கணும். ஏன்னா 15 செட் பண்ணிப்போம், இது 10 இருக்கணும். ஸோ டோட்டல் லென்த்து ஒரு 300. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ டி ஸ்லாட் பாட்டம் வித் லெஸ் தென் ஈக்குவல் டு த டாப் வித். ஸோ இங்கே இந்த டி ஸ்லாட்டோட பாட்டம் வித் கண்டிப்பாக டாப் வித்தோட கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் வித் 20 கொடுத்துறீங்க, இங்கே 15 கொடுத்துறீங்க. ஸோ இது கம்மியாகவோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி இதையும் நீங்கள் ஈஸியாக பொசிஷன் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பொசிஷன் இருக்கும், அதேமாதிரி மேலே ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரே இடத்துல 2 ஸ்லாட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். இதான் உங்களோட ஸ்லாட்டோட ப்ரொஃபைல். ஸோ இதை ஒயர் ஃப்ரேமில் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம், ஃப்ரண்ட் வியூ. சைடு பார்த்து தெரியும். ஸோ இது உங்களோட ஸ்லாட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஸ்லாட் வருது அப்படின்னா இது ஒரு ஸ்லாட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஸ்லாட்டுங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி பால் எண்ட் ஸ்லாட்னா இதான் உங்களோட பால் எண்ட். ஸோ எண்ட் எப்படின்னா பால் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த எண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் அது பால் ஷேப்பாக எந்த மாதிரின்னு காமிக்க முடியும். ஸோ அது பாட்டம் ஃபேஸ் எப்படி இருக்கணும். அது மாதிரி யூ ஸ்லாட் இது உங்களுக்கு யூ ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். இந்த யூ ஷேப்பில் இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி டி ஸ்லாட் அப்படிங்கிறது டபுள் டைமென்ஷனை யூஸ் பண்ணி 2 டெப்த்தை காமிக்க முடியும். ஸோ இது டி ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது நார்மல் பொசிஷனை கொண்டு வந்துடுறேன். ஏகன் ஐசோமெட்ரிக் வியூவில் கிரியேட் பண்ணிவிட்டு மெனுவில் இன்சர்ட் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்லாட், இதில் டவுடெயில் ஸ்லாட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃபேஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி சாய்ட் ஃபேஸ் ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸாக கொடுத்துருவோம். இதை வித் எவ்வளவு? வித் ஒரு 10, டெப்த் 5, ஆங்கிள். ஸோ ஆங்கிள்னு கேட்டுச்சுன்னா அந்த இதுட்ட நான் 30ன்னு கொடுக்குறேன், லென்த் ஒரு 300. ஸோ இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அந்த இதுட்டு அது ஆங்கிள் ஷேப்பில் கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தா தெரியும் 30 டிகிரி ஆங்கிளில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ஃபுட் ட்ரெஸ் இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷேப்பை பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை சைடில் செட் பண்ணிக்கிறேன். ஒயர் ஃப்ரேமில் வச்சா நம்ம தெளிவாக தெரியும். ஸோ இதான் கூட 30 டிகிரி. ஸோ இது மாதிரி ஸ்லாட்டு கிரியேட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லேத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேத்தோட பெட்டில் இது மாதிரி ஸ்லாட்டு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டத்தில் அதிக இடம் இருக்கும், ஸோ மேலே கம்மியாக இடம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்லாட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஈஸியாக டவுடெயில் ஸ்லாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லேத்துலேயே அந்த பெட்டோட பேர் டவுடெயில் பெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி ஸ்லாட் வேணும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு
ஈஸியாக ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டது அது மாதிரி இந்த ஆங்கிள் தான் நீங்கள் 30. ஸோ எந்த மாதிரி ஆங்கிள் வேணுமோ நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான ஸ்லாட் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுட்லெஸ் ஸ்லாட் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும். ஒரு லேத்து பெட்டுமே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டவுட்லெஸ் ஸ்லாட் தான் நீங்கள் ஃபுல்லாக போட போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டவுட்லெஸ் ஸ்லாட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேட்டர்ன் பண்ணி ஒரு லேத்து பெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்லாட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும் த்ரூ ஸ்லாட். ஸோ இது என்ன த்ரூ ஸ்லாட் அப்படின்னா இந்த நீங்கள் போட்ட எல்லா ஸ்லாட்டுக்குமே எவ்வளோ லென்த்துன்னு கேட்டுச்சு. பட் நீங்கள் த்ரூ ஸ்லாட்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட லென்த்து கேட்காது. ஸோ என்ன கேட்கும்னா 2 ஃபேஸ் கேட்கும். அந்த 2 ஃபேஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற 2 ஃபேஸுக்கு கேட்ட உள்ள ஃபுல்லாகவே அது லென்த்தை கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ த்ரூ ஸ்லாட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ டவுட்டல் ஸ்லாட் எங்கே வேணும்? இந்த இடத்த வேணும். ஸோ நாமளே எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் வேணும். இதான் உங்களோட ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்தது டவுட்டல் ஸ்டார்ட்டோட ஸ்டார்டிங் ஃபேஸ் எங்கே ஆரம்பிக்கணும் அதுக்கு பேரலாக உள்ள இன்னொரு ஃபேஸ். ஸோ 2 ஃபேஸ் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்லாட் எங்கே ஆரம்பிக்கும்? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். ஸோ டோட்டல் வித் எவ்வளவு அப்படின்னு கேட்கும். ஸோ டோட்டல் வித் ஒரு 20, டெப்த்து 5 இருக்கட்டும், ஆங்கிள் 30. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ப்ரீவ் ஒன்று காமிக்கும். ஸோ அது ரிமூவ் ஆக போகிற மெட்டீரியல்லாம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டச் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த லேத்தில் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்லாட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் இது மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த இதை எடுத்திருப்போம். ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் ஃபேஸ் வித் 20, இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கட்டும், ஆங்கிள் 30. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ எந்த மாதிரி சைஸை வேணால் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி நிறையா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்லாட்டையோ இல்லை உங்கள் தேவையான ஷேப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்ததாக க்ரூ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். புதுசாக இன்னொரு மாடல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது பேர் க்ரூ, GRVன்னு டைப் பண்ணி ஸோ இதில் க்ரூவுக்கு தேவையான ஒரு பேரண்ட் ஃபீச்சர் ரெடி பண்ணிவிட்டு அதில் எப்படி க்ரூ கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ க்ரூ அப்படின்னால உங்களோட ஸ்லாட்டு. ஸோ ஒரு சிலிண்டிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்லாட் பேன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லாட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த க்ரூ. ஸோ இந்த க்ரூ எதில் இருக்கும் அப்படின்னா அதே மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த க்ரூ அப்படிங்கிறது உங்கள் சிலிண்ட்ரிக்கல் பாடியோட ஒரு இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னலோட ஒரு கோனிக்கல் ஃபேஸ் தான் இந்த க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரூ எப்போவுமே ஒரு கிரிப்பிங் டிவைஸாக தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த க்ரூ போடுறதுக்கும் ஒரு பேரண்ட் ஃபீச்சர்ஸ் தேவை. அந்த பேரண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேரண்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரிவால்வ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ரிவால்வில் செக்ஷன் பிளான் மூலியமாக புதுசாக ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அதை நம்ம ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ரிவால்வுக்கு தேவையான ஸ்கெட்சஸை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ வெக்டார்ஸ் எந்த வெக்டாரை பேஸ் பண்ணியிருக்கணும்? இதான் உங்களோட வெக்டார்ஸ், இதான் உங்களோட வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ஸுங்கிறது ஆக்சிஸோட டைரக்ஷன் தான். ஸோ எந்த பாயிண்ட்? இதான் உங்களோட பாயிண்ட் சொல்லிட்டிங்கன்னா அது ஃபில் ஆயிரும்.
ஸோ இப்போ 360 டிகிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டைப் 360 டிகிரி. அப்ளை. ஓகே. ஸோ இது ஒரு லேத்தோட ஷங்க் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது ஹோல்டிங் டிவைஸு. ஸோ இந்த இதை உங்களுக்கு க்ரூ மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த க்ரூ தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ அது மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி க்ரூ எடுக்கிறது? ஸோ இதோட டோட்டல் டயாமீட்டர் 100, இதோட டயாமீட்டர் 50. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த அனாலிசிஸில் சிம்பிள் டிஸ்டன்ஸ், சிம்பிள் ஆங்கிள்னு இருக்கும். ஸோ 50 இருக்கும். அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ தனியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு மெனுவில் இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ், இதில் அங்கே க்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி க்ரூ வேணும். ஸோ ரெக்டாங்கிள் க்ரூனா அதோட பாட்டம் ஃபேஸ் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பால் எண்டுனா அந்த பாட்டம் ஷேப் உங்களுக்கு பால் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த ஸ்லாட்டில் பார்த்தது மாதிரி இங்கே பாட்டம் ஃபேஸ் எப்படி இருக்கணும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணுமா இல்லை பால் ஷேப்பில் இருக்கணுமா இல்லை யூ ஷேப்பில் இருக்கணுமான்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு எந்த ஃபேஸில் உங்களுக்கு வேணும் இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ நேம்னு எங்கெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக நேமை கொடுத்துக்கலாம். அப்படின்னா அதோட ஃபேஸை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ க்ரூ டயாமீட்டர் எவ்வளவு? ஸோ க்ரூ 100 அப்படின்னா அந்த க்ரூ டயாமீட்டர்னா இன்சைட் அதோட பாட்டம் ஃபேஸோட டயாமீட்டர் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ 96ன்னு கொடுத்தனா அவரோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னா 2ன்னு எடுத்துக்கும். ஏன்னா இது 2 அவர் 2. ஸோ டோட டயாமீட்டர் அது கேட்கும். சப்போஸ் 94ன்னு கொடுத்தனா 4 2 + 2ன்னு எடுத்து கிரியேட் ஆகும். வித்துங்கிறது இந்த வித்து எவ்வளவு? ஸோ இந்த வித்து ஒரு 20ன்னு செட் பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுகிட்ட ஒரு ப்ரிவ்யூ ஒன்று காமிக்கும். ஸோ எந்த இது கட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐடென்டிஃபை த சாலிட் ஃபேஸ், இதான் உங்களோட சாலிட் ஃபேஸ் சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு க்ரூ மாதிரி ஒன்று கட் ஆகிரும். ஸோ இது மாதிரி பைப் லைன்ஸ் இல்லை ஒரு ஃப்ளான்ஜஸ் இல்லை வேறு எதுவும் நீங்கள் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஒரு க்ரூ மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி க்ரூவை க்ரியேட் பண்ணிடலாம். சில ஒரு பிஸ்டன் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஒரு பிஸ்டன்லையும் பிஸ்டன் ரிங் இல்லை ஆயில் ரிங் மாற்றுறதுக்கு ஒரு க்ரூ மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ரூவுக்கும் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ரெக்டாங்குலர் க்ரூ. ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏகெயின் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ் இங்கே க்ரூன்னு இருக்கும். ஸோ இது ஒரு பிஸ்டனாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் ரிங்கில் எப்படி இருக்குன்னா ஆயில் ரிங் எல்லாமே ஒரு க்ரூமாக எடுத்திருப்பாங்க. ஸோ 3 க்ரூஸ் எடுத்திருப்பாங்க, மேலே ஒரு 2 க்ரூஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் எண்டு மாதிரி வேணும், இந்த ஃபேஸில் வேணும். அந்த க்ரூ டயாமீட்டர் எப்போ 90, பால் டயாமீட்டர் 20, 10ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. எந்த ஃபேஸ்? இந்த ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆகணும். ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிரும். ஸோ இது மாதிரி எத்தனை க்ரூ வேணாலும் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி லேத்தோட பார்ட்ஸு இவ்வளோ பிஸ்டனோட ரிங்ஸோட அவுட்டர் ரிங்ஸ். ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃப்ளூயிட் ரிங்ஸோ இல்லை ஆயில் ரிங்ஸோ போட்டிங்கன்னா அது கரெக்டாக இதில் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் என்ன டயாமீட்டர் கொடுத்தீங்களோ அதே டயாமீட்டர் நீங்கள் அங்கேயும் கொடுத்துக்கிற மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்தது இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் க்ரூ யூ க்ரூ இந்த ஃபேஸில் வேணும். இங்கே க்ரூ டயாமீட்டர் கேட்கும், வித் எவ்வளோதுன்னா 10 இருக்கட்டும், பட் கார்னர் ரேடியஸும் எக்ஸ்ட்ரா கேட்கும். ஸோ கார்னர் ரேடியஸ் ஒரு 2ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. ஐடென்டிஃபை ஃபேஸில் இந்த ஃபேஸில் ஐடென்டிஃபை ஆகணும். ஓகே. இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி க்ரூ டைப்ஸ் எல்லாம் வேணும், ஈஸியாக நீங்கள் சின்ன க்ரூ எடுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக க்ரூ எடுத்துக்க முடியும். சப்போஸ் இதில் ஒரு க்ரூ வேணும், இந்த இதுவும் க்ரூ மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் க்ரூ எந்த ஃபேஸ், ஸோ என்ன டைப் ஆஃப் க்ரூ. ஸோ பால் க்ரூ வேணும், இந்த ஃபேஸில் வேணும், பால் டயாமீட்டர். ஸோ இங்கே பால் டயாமீட்டர் நீங்கள் 19 கொடுத்ததுனால அது எங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இதுகிட்ட இருக்குது. ஸோ க்ரூவோட டயாமீட்டர் 90. ஸோ இந்த ஃபேஸை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் அதோட க்ரூ டயாமீட்டர் கொடுத்தாகணும். ஸோ இன்சர்ட்டில் க்ரூ டயாமீட்டர்ஸ் பால் இந்த ஃபேஸு. ஸோ இந்த ஃபேஸு டோட்டல் ஃபேஸே 50 இருக்குது. ஸோ 50னா அப்படியே கம்மி பண்ணி எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதை நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு டெப்த்து கொடுக்கலாம். 50னா எக்ஸாக்டாக அது மேலே அது செட் ஆகும். ஸோ அதை நான் 45ன்னு செட் பண்ணிக்கிறேன். 45னா டோட்டலாக 5 மைனஸ் ஆகுது. அப்போ இது 2.5, இது 2.5, இது ஒரு 5ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. எந்த ஃபேஸில் ஐடென்டிஃபை ஆகணும், இந்த ஃபேஸில் ஐடென்டிஃபை ஆகணும். ஓகே. ஸோ இது மாதிரி க்ரூ டைப் நீங்கள் க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதுமாதிரி நீங்கள் பிஸ்டன் ரெடி பண்ணாலும் சரி அதுலேயும் நீங்கள் க்ரூ க்ரியேட் பண்ணணும். மற்றபடி ஏதாச்சும் டாரஸ், வீல்ஸ், ரிம் எது க்ரியேட் பண்ணாலும் அதில் க்ரூ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது அவசியம். ஸோ அடுத்ததாக
ரிப் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ரிப் அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட்ஸ் தான். ஸோ எதுக்கெல்லாம் சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி ரிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக ரிப்புக்கு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த திட்டத்தை சேவ் ஆகணும், டெஸ்க்டாப்பில் உள்ள NXங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகணும். என்ன பேரில் சேவ் ஆகணும் அப்படின்னா ரிப் அப்படிங்கிற பேரில் சேவ் ஆகணும். ஸோ ரிப்புக்கு தேவையான ஒரு பேரண்ட் ஃபீச்சர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் ரிப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக ரிப்பை பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரிப்புக்கு தேவையான பேரண்ட் ஃபீச்சர்ஸை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ரிப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்ஸ். ஸோ இன்னொரு பாடி கூட இன்னொரு பாடி மெர்ஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குறது தான் இந்த ரிப்போட கான்செப்ட். ஸோ அதை பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூட் கிரியேட் பண்ணுறேன். செக்ஷன் பிளானில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி எந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். இது ஒரு லென்த்தான சாஃப்ட் அப்படிங்கிறப்ப இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ரோல் பேக், இதை நான் சிம்மெட்ரிக்காக செட் பண்ணிட்டேன் 50. ஓகே, இப்போ இந்த பிளானில் இன்னொரு ஸ்கெட்ச் ஒன்று வரைய போகிறேன். ஸோ அந்த ஸ்கெட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிளானில் இந்த பிளானில் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு சிங்கிள் லைனில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சா போகிறோம். உங்களோட ப்ரொஃபைல் ரிப் என்ன ஷேப்பில் இருக்குன்னு காமிச்சா போதும். ஸோ இந்த இதை ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரிப்பில் போய் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ் ரிப் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறனால சாய்ட் பாடி ஆட்டோமேட்டிக்காக அது பிளேஸ் ஆகிடும். ஏன்னா சிங்கிள் பாடி இருக்கிறதுனால சாய்ட் பாடி பிளேஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் மல்டி பாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த பாடி நீங்கள் ரிப்பை அப்ளை பண்ணுறதா சொல்லணும். கண்டிப்பாக ரிப்புக்கு நீங்கள் போட்ட லைன் 2 சர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணி ஒரு க்ளோஸ்டு ரீஜனாக கிரியேட் பண்ணணும். இப்போ சைட்காக கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒன்று கிரியேட் ஆகும். ஒரே ஒரு லைன் தான் போட்டிங்க, பட் அது 2 பக்கத்து சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. சப்போர்ட் டேரக்ஷன் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ரிப் கிரியேட் ஆகாது. இந்த டேரக்ஷனில் மாற்ற முடியாது. ஸோ ஓப்பன் ஃபைல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேரக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை கிளிக் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிப் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் இன்வைட்டுங்கிற ஆப்ஷனையும் அது ஆட் பண்ணிக்கும். ஸோ இதுலேயே சிமெட்ரிக்காக அசிமெட்ரிக்கான தனியாக ஆப்ஷனாக நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பர்பெண்டிகுலர் பிளான்னா அந்த பிளானுக்கு பர்பெண்டிகுலராக உங்களுக்கு மெட்டீரியல் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் ரிப்போட மெயின் கான்செப்ட். ஸோ இது வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஸ்ட்ரீட் லைட்டில் உள்ள லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லேம்ப் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே ஃபவுண்டேஷன் பெருசாக போட்டிருப்பாங்க, மேலே உள்ள போல்ஸ் எல்லாம் சின்ன டயமீட்டர் ஆஃப் பைப்ஸில் இருக்கும். ஸோ 2க்கு இடையில் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹைட்டை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி அந்த ரிப்பை கிரியேட் பண்ணுறது. ஸோ 2 சர்ஃபேஸை நீங்கள் மெர்ஜ் பண்ணிடலாம். ஒரு பேரல் ஃபேஸையும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸுக்கும் இடையில் ரிப் சப்போர்ட் கொடுக்க முடியுமானாலும் 2 இடையில் கொடுக்க முடியும். ஸோ இப்போ அந்த போல்ஸை நான் கன்சிடர் பண்ணி கீழே ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இது இந்த போலோட சைஸ். ஸோ இது ஒரு 200 mm செட் பண்ணிவிட்டு, ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயரே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குது, ஃபினிஷ். ஸோ இதோட டெப்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 200. ஸோ இதான் உங்களோட போல்ஸோட ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு போல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த தான் போல்ஸை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த போல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எகெயின் ஸ்கெட்சில் இந்த ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் எந்த அந்த போல்ஸ் வேணுமோ அந்த போல்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நான் எக்ஸ்ட்ரூட்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ உங்களோட போல்ஸோட டோட்டல் ஹைட் எவ்வளவு. ஸோ டோட்டல் ஹைட்டு 1200. ஸோ இவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் ஹைட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டேரெக்டாக போய் வெல்ட் பண்ணாலும் அந்த போல்ஸ் உங்களுக்கு வெயிட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ அந்த மேலே தான் இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஹிஞ்சடு சப்போர்ட் எங்கே தேவைப்பட்டாலும் நீங்கள் ஈஸியாக இந்த ரிப்புங்கிற ஆப்ஷன் மூலிமா கொடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த சிக்னல் போஸ்ட், லேம்ப் போஸ்ட், ஹைட்டாக உள்ள லேம்ப் போஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த ரிப்புங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் தேவை. ஸ்கெட்சை வரைகிறதுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரூடை நான் சிமெட்ரிக்காக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு சென்டரில் பிளான் வரும். ஸோ அப்படி டேட்டாமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டாமை கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கே ஸ்கெட்ச் வரைங்களோ அதுக்கு உங்களுக்கு பாடி சிமெட்ரிக்காக இருக்கணும். கோட்டா சென்டரில் நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சால் மட்டும்தான்
இந்த ரிப்பை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டரில் ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு டேட்டம் பிளானோ ஒரு ஃபேஸோ தேவை. ஸோ டேட்டா பிளான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் படம் ஃபுல்லாகவே சிமெட்ரிக்காக வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த டேட்டா பிளான் உங்களுக்கு சென்டரில் இருக்கும். சப்போஸ் இப்போ என்ன பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் புதுசாக டேட்டா பிளான் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டேட்டா பிளானில் எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் இந்த கொடுத்துக்கிறேன். இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் இந்த டேரக்ஷனில். ஸோ டோட்டலாக 100 கொடுத்தீங்க, அப்போ 15 கொடுத்தா இந்த சைடு வரும். ஸோ -50 -100 காட்டுற சென்டரில் டேட்டா பிளான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண இந்த டேட்டா பிளானில் தான் ஒரு ஸ்கெட்சும் வரைய போகிறீங்க. ஸோ அந்த ஸ்கெட்ச் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக 2 சாலிட் ஃபேஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதில் லைன் எடுத்துகிட்டு உங்கள் ரிப்போட ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் ரிப்போட ஷேப் எவ்வளோ ஹைட் இருக்குது, ஸோ இதுலேருந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும். இந்த டைமென்ஷன் உங்களுக்கு பிடிக்கல, டோட்டல் ரிப்போ ஹைட்டு வேறு மாதிரி மாற்றினாலும் மாற்ற முடியும். ஸோ இதுலேருந்து ஸோ இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்கெட்ச் ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ரிப், ஸோ ரிப்னு கொடுத்தா சாய்ட் பாடி, இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிறதுனால ஒரே சாய்ட் பாடியாக கிரியேட் ஆகிருக்கு. இதில் செக்ஷனில் செலக்ட் கர்வ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த கர்வை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை இன்னும் நான் கர்வை வரையலை இப்போ தான் வரைய போகிறேன்னா இதை செக்ஷன் பிளான், செக்ஷனில் போய் அந்த பிளானை சூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக கர்வை வரைஞ்சிக்க முடியும். இது செலக்ட் கர்வ், ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிறதுனால சேட்டாக கர்வை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கர்வை சேவ் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு சாய்ட் பாடி ஒன்று ஃபில் ஆயிரும். ஸோ அங்கே ஃப்ளாட் ஃபேஸில் என்ன அனுச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃப்ளாட் ஃபேஸ் ஆகும். பட் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே சிலிண்டிக்கல் ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த டாப் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதேமாதிரி உங்களுக்கு ரிப் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சிலிண்டிக்கல் ஃபேஸுக்கு தகுந்தாப்பில் ரிப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் சிமெட்ரிக் வேண்டாம், அசிமெட்ரிக்னா எங்கே படம் வரைஞ்சிங்களோ அதுலேருந்து ஒரு டேரக்ஷன் மட்டும் தான் நீங்கள் ரிப் கொடுக்கலாம். சிம்மெட்ரிக்னா டபுள் சேனல் இருக்கும். ஸோ திக்னஸ் எவ்வளோ, திக்னஸ் ஒரு 30 செட் பண்ணிட்டோம். கம்பைன் வித் டார்கெட். ஸோ இந்த இதான் டார்கெட்டு, இது ரிப்பு. இது தனி சாய்ட் பாடி இருக்கணுமா இல்லோட கம்பைன் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ கம்பைன் டிக் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஒரே சாய்ட் பாடியாக இருக்கும். கம்பைன் அன்டிக் பண்ணினா இது தனி சாய்ட் பாடியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதை அன்டிக் பண்ணிவிட்டு நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இது தனி சாய்ட் பாடி. ஸோ எதுக்காண்டி இது தனி சாய்ட் பாடியாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே சாய்ட் பாடியாக இருந்தால் இதை நீங்கள் வேறு எதுவும் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த சைடு வேணும் இந்த சைடு வேணும் 6 வேணும் அப்படின்னா அதுக்கு நம்மள்ட்ட பேட்டர்ன் ஃபீச்சர்ஸில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த பேட்டர்ன் ஃபீச்சர் வரும்போது பார்க்கலாம். ஸோ இதான் உங்களோட சப்போர்ட்ஸ் ரிப். ஸோ இது மாதிரி இந்த ரிப்போட திக்னஸ் எடிட் பண்ணணும்னா டேரெக்டாக எடிட் வித் ரோல் பேக், திக்னஸ் ஒரு 10 இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் லேம்ப் போஸ்ட், ஸ்ட்ரீட் போஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக இது மாதிரி சப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரிப்போட திக்னஸை நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்சோட ப்ரொஃபைலே மாற்ற முடியுமானாலும் ஸ்கெட்சு ப்ரொஃபைலே மாற்ற முடியும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணாலும் அந்த ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணி எடிட். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் வேணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கணும். ஸோ உள்ள ஒரே ஒரு ஸ்கெட்ச் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நான் உள்ளே ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை ரிப்பாக கன்செப்ட் பண்ண முடியுமானாலும் ஃபினிஷ் ஸ்கெட்ச், ஸோ அதையும் நீங்கள் ரிப்பாக கன்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 4 சைடு ஒரு டிசைனிங்னா வேணும் அப்படின்னாலும் இது நீங்கள் ரிப்பை நீங்கள் டிசைனாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி லைன் நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள 2 ஃபேஸ் கூட ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இந்த ரிப்பை ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ரோல் பேக் இப்போ எக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் கிரியேட் ஆகும். ஸோ இது ஆஃப் சர்க்கிள் வரையும் இந்த டயாமீட்டர் ஃபுல்லாக மீட் ஆகிற வரையும் அது கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அது கிரியேட் பண்ண முடியாது. ஸோ 13 கொடுத்துக்கிறேன், இல்லை 10 செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாடல் நம்ம சேவ் பண்ணி ஸோ அடுத்து நீங்கள் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த டாட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டாட் அப்படிங்கிறது சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷனை நீங்கள் அவுட்டர் எட்ஜில் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இந்த டாட். ஸோ நியூவாக ஒரு மாடல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எங்கே சேவ் ஆகணும், இப்போ என்ன டாட். ஸோ இதில் இதுக்கும் ஒரு பேரண்ட் ஃபீச்சர் நம்மளுக்கு தேவை. ஸோ கப்பில் உள்ள சின்ன ஒரு
ப்ரொஜெக்ஷன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் ஃபீச்சர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஒரு ஹாலோ ஃபேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ ஹாலோ ஃபேஸாக மாற்றுறது. ஸோ இது ஒரு கப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கப்போட இந்த எண்ட் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன், அதாவது அவுட்லெட் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒன்று தேவை அப்படின்னா அந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு டாட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸ் டாட். ஸோ இந்த டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்பில் எந்த மாதிரி டாட் வேணும், ஃபஸ்ட்டு செட் எது, செகண்ட் செட் எது. ஸோ ஃபஸ்ட்டு செட்னா அவுட் சைட் ஃபேஸும், செகண்ட் செட்னா இன்சைட் ஃபேஸ் சொல்லணும். ஸோ இது 2 ஃபேஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களோட டாட் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டாட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இந்த டாட்டோட ஆங்கிள் எவ்வளவு, டெப்த் எவ்வளவுன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் அவுட் சைடும், அடுத்து உள்ள செகண்ட் செட் உங்களுக்கு இன்சைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். சொல்லிவிட்டு அடுத்தது இங்கே உள்ளதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3வது ஃபேஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ லொக்கேட் கர்வ். ஸோ கர்வ் எங்கே லொக்கேட் ஆகணும், இந்த எட்ஜில் லொக்கேட் ஆகணும். ஸோ அந்த எட்ஜில் லொக்கேட் ஆகணும்னு சொல்லிட்டீங்கனால அந்த எட்ஜை டிஃபால்ட்டாக ஒரு டாட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த டாட்டில் ஓரியன்ட் பிளான். ஸோ எந்த பிளானுக்கு ஓரியன்ட் ஆகும்னு தனியாக ஓரியன்ட் பிளானை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில்டர் பிளான்லையா டேட்டா பிளான்லையா, ட்ரிம் ஆப்ஷன், ட்ரிம் ஆல், ட்ரிம் அண்ட் சிவ்னு இருக்கும். ஸோ நோ ட்ரிம்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ட்ரிம் ஆகாது. மெத்தட் அலாங் கர்வா இல்லை பொசிஷனா. ஸோ அலாங் கர்வ் கொடுத்தனால நீங்கள் செலக்ட் பண்ண எட்ஜை ஒரு கர்வாக கன்சிடர் பண்ணி அதில் பாய்தான் இருக்கும். இப்போ 0ன்னு செட் பண்ணுவோம். இதுதான் 0 பொசிஷன். 25னா அதில் ஆஃப், அகெயின் 50. ஸோ எந்த வித பொசிஷன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இது மூலிமா சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இப்போ உங்களுக்கு இந்த திட்டம் வேணும், 25ங்கில் இந்த திட்டம் வேணும், இந்த திட்டம் ப்ளேஸ் ஆகிரும். இல்லை ஆர்க் லென்த்தை பேஸ் பண்ணி இந்த டோட்டல் ஆர்க் எவ்வளோன்னு கன்சிடர் பண்ணி அது மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ மொத்தம் 314 இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறது 314. ஸோ பெரிமீட்டர் எப்பயுமே 314 இருக்கும். அதில் எவ்வளவு வேணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்க் லென்த் இந்த திட்ட 50ல் வேணும். ஸோ 50ல் கிரியேட் ஆகிரும். ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இது ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும். ஸோ ஆங்கிள்னால் இந்த ஸ்லாண்டிங் ஆங்கிள். ஸோ இதை 13 மாற்றி பார்க்குறேன், அது 13 மாறும். 45னா 45. டெப்த் எவ்வளோ இருக்கணும், டெப்த் ஒரு 20. ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு வரணும். ஸோ இந்த டாட் எவ்வளோ லென்த் இருக்கணுமோ அது லென்த்தை கொடுத்துக்க முடியும். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள பாட்டம் ரேடியஸ் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த திட்ட பார்த்தீங்கன்னா ரேடியஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 கொடுத்தா 10 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி இந்த அவுட்லெட் உங்களுக்கு வேணுமோ அதுமாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 8ன்னு செட் பண்ணிவிட்டு இதை 25ன்னு கொடுத்தோம்னா இதுமாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ 25 வேண்டாம், இது ஜஸ்ட் ஒரு 10 இருக்கட்டும். டாட் ப்ரிவியூ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாட் தெரியாது. ஸோ கண்டிப்பாக ப்ரிவியூ ஸ்லாட் ஆன் பண்ணி இருக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்ளைன் கொடுக்கும்போது டாட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ டாட் ஃபிக்ஸ் ஆனாலும் இந்த இதை உங்களுக்கு டாட் உங்களுக்கு ஹைட் ஆகலை. ஸோ எதனால் அப்படின்னா நீங்கள் ட்ரிம் ஆப்ஷனில் நோ ட்ரிம்னு செட் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் ஆகலை. ஸோ இப்போ இங்கே செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதே டாட்டை ட்ரிம் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதை ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், வேணால் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி நீங்கள் காமிக்க முடியும். ஸோ அதே மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் எகெயின் டாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே சேஃப் இன்சைடு ஒன்று, இது அவுட் சைட், இது எட்ஜஸ். ஃபஸ்ட்டு செட், இங்கே உள்ளது செகண்ட் செட், இங்கே உள்ள இந்த எட்ஜஸ். ஸோ எந்த திட்டம் வேணும், இது உங்களுக்கு 0ல் வேணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ட்ரிம் அண்ட் சிவ்னு கொடுத்ததுனால இந்த டிராஃப்ட் உங்களுக்கு எதுவுமே க்ரியேட் ஆகும். நோ ட்ரிம்னா இல்லை ட்ரிம் அண்ட் சிவா. ஸோ ட்ரிம் அண்ட் சிவ்னு கொடுத்துட்டு அப்ளைன் கொடுத்தீங்கன்னா அதுகிட்ட உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி டாட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியுது. ஸோ ட்ரிம் அண்ட் சிவ், இது ஜஸ்ட் நோ ட்ரிம். ஸோ இது மாதிரி ட்ரிம் அண்ட் சிவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எட்ஜை யூஸ் பண்ணி வேறு எதுவும் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இந்த சாப்டரில் பேசிக்காக உள்ள செகண்டரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்டரி ஃபீச்சர்ஸில் வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.